ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத்யம் பிரச்சனவதனம் தியாயே சர்வ விக்னோப உபசாந்தகே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 3ஆம் தேதி 17/6/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சஷ்டி பிற்பகல் 2:47 வரை. பிறகு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் சதயம் இரவு 1 மணி வரை. பிறகு போரட்டாதி. இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் பாதி. இன்றைய நாளில் சஷ்டி விரதம், திதித்திவயம். நண்பர்களே, இன்றைய நாள் குளியாதி நேரங்கள். இன்று நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. இன்றைய குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய வாரசூலை வடக்கு வடமேற்கு. பரிகாரம் பால் காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன் அவரவர் பிறந்த நட்சத்திரத்துக்கும் அவரை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன்? இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறப்பான நாள், மிகவும் சிறப்பு. எடுத்த காரியம் அனைத்தும் நன்மையாக முடியும். தடைப்பட்ட காரியம் விலகி இன்றைய நாளில் நல்ல சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். இன்று பரணி நட்சத்திரம் மேசராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று கவனம், நிதானமுடன், பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமுடன் கையாள வேண்டும். உடன் பணிபுரிபவர்கள், மேல் அதிகாரிகள் அல்லது கீழ் வேலை செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்பவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகவும் கவனமும் பொறுமையுடன் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரம் மேச ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்த நீங்கள் இன்றைய நாளில் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையுள்ளது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தடை விலகி மிகவும் மேன்மையான நாளாக இன்றைய நாள் அமையுள்ளது. உங்களுக்கு சிறப்பான நாள் இன்றைய நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள். வீண் உடல் உபதைகள், மன சோர்வுகள் ஏற்படும். தன் பொருளை பாதுகாப்பதிலும் கவனமுடனும், வாகனத்தில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையுடனும், வேலை செய்யும் இடத்திலும் சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் காரிய ஜெயம் உண்டாகும். சிக்கல்கள் நீங்கி மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையுள்ளது. அதனால் நீங்கள் எதிர்பார்த்தது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள். மனசாந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்றார் உறவினர் சந்திப்பு அல்லது எதிர்பார்த்த நண்பர்கள் வருகை சந்திப்பு கிட்டும். நன்மையாக நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் பக்குவத்துடன் இருந்தாலே சர்வ காரியமும் ஜெயமாகும். வீண் வாக்குவாதத்தால் நல்லதாக நடக்கக்கூடிய காரியத்தை நாமளே தடை உண்டாக்காமல் பொறுமையோடு இருப்பது இன்றைய நாளில் நல்லது. புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், போரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள்
தடைப்பட்ட காரியங்கள் விலகி நன்மையாக முடியும். நன்மை வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். தேவையான பொருள்களை வாங்கி சேர்ப்பதிலும் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் கடைக்கோ அல்லது வர்த்தகத்துக்கோ வேண்டிய பொருளை வாங்கி சேர்ப்பதிலும், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்ப்பதிலும் நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய உள்ளது. பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சக ராசியிலும், உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்புகளும் இல்லை, பெரிய அளவுக்கான வரவுகளும் இல்லை. நடுநிலையான நாள். சற்று எதிர்பார்த்தது மனமகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நடக்கும். இன்றைய நாள் நிதானமாகவும் பொறுமையோடும் இருந்து சர்வ காரியத்தையும் ஜெயமாக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. ஆயிலி நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்த நண்பர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். மன உளைச்சல், ஏதாவது ஒரு வகையில் சங்கட்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது, விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நன்மையாக இன்றைய நாளில் அமைய உள்ளது. யாராவது திடீரென்று பிரச்சனைகளை கிளப்புவார்கள். நீங்கள் பொறுமையின் நிதானத்துடன் இருந்தால் பிரச்சனைகள் பெரிதாகாமல் சமாளிக்கலாம். இல்லையே வீண் வாக்குவாதம், வழக்கு, வன்பு துன்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.